கணவன் அமைவதெல்லாம் நீண்ட குடும்பத்தொடர். நாம் கதைக்கு செல்வோமா? இது கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கணவன் அமைவதெல்லாம். அவர்கள் புதுமனை புகுந்து சில நாட்கள் தான் சென்றிருந்தனர். அந்த வீட்டினுடைய பெயர் தேவி நிலையம். சமையல் அறையை ஒட்டிய பின் வராந்தாவில்தான் பாத்திரங்கள் எல்லாம் காய்ந்து கிடந்தன. குழாயை திருப்பி விட்டு ஜில்லென்றிருந்த சிமெண்ட் தரை மீது வராந்தாவில் வந்து உட்கார்ந்து கொண்டாள் மாதவி. நாள் முழுவதும் உழைத்து அழுத்து விட்டிருந்த உடலுக்கு அந்த சிறு ஓய்வு ரொம்ப தேவையாகப்பட்டது. தோட்டத்தில் வராந்தா அருகில் வளர்ந்து நின்ற பெரிய வேப்ப மரம் இலை தெரியாது பூத்து குலுங்கி கொண்டிருந்தது. வெளியே எரித்த கோடை வெயில் தெரியாது வராந்தா மீது அதன் நிழல் படிந்தது. உடை வீசிய காற்றால் அடிக்கடி கிளைகள் அசைந்த போது தரையில் உதிர்ந்த சில பூக்கள் வராந்தாவிலும் வந்து விழுந்தன. லேசான ஒரு மனம், குளிர்ந்த காற்று, தவறி உடல் மீது வந்து விழுந்த மலர்களின் மெல்லிய வருடல். நெஞ்சத்திலே என்ன அலைகள்! தன்னை மறந்து மரத்திற்கு மேல் பளிச்சிட்ட நீல வானத்திற்குள்ளே ஊன்றி பார்த்து கொண்டு உட்கார்ந்திருந்தாள். பல ஆண்டுகளுக்கு முன்னர் குழந்தை பருவத்து நினைவு அலைகளில் சுழன்று கொண்டு மெய்மறந்து போனாள். குடி தண்ணீர், கிணத்து தண்ணீர் இரண்டிற்கும் மேல்நிலை தொட்டிகள் இருந்தன. காலையிலேயே இரண்டின் மோட்டார்களையும் இயக்க தொட்டிகளில் நிறைய தண்ணீரை ஏற்றிருந்தாள். கிணற்று தண்ணீர் குளிக்க, துணிகளை துவைக்க, பாத்திரங்களை துலக்க என்று பல உபயோகத்திற்கு உதவியது. சமைக்கவும் குடிக்கவும் தனி குழாயில் எப்போதும் தண்ணீர் கொட்டி கொண்டிருக்க வேண்டும் என்பதற்காகவே அதற்கு தனியான தொட்டி. கிணற்று நீரானாலும் அது இளநீர் போல குடிக்கக்கூட நன்றாக தான் இருந்தது. அப்படி ஒரு பாக்கியம் அந்த வீட்டிற்கெல்லாம் தன் அதிர்ஷ்டத்தினால்தான் என்ற நம்பிக்கை தங்கம்மாளுக்கு. மனைவி என்றுதான் காலடி எடுத்து வைத்த வேலை கைலாசம் அடிமட்டத்திலிருந்து மளமளவென்று முன்னேறி பிரபல வியாபாரியாகிவிட்டார். செல்வத்திலே புரண்டு கொண்டிருக்கிறோம் என்று தன் ராசியை பற்றி உயர்வான மதிப்பு. எல்லாவற்றிற்கும் அவள்தான் காரணபூதம் என்ற எண்ணம். ஒரு வகையில் அது உண்மையும் கூட. செல்வ சுகத்திலே அவள் இந்த சில ஆண்டுகளில் பூதமாக பருத்து விட்டிருந்தாள். மாதவி, மாதவி அன்று 100வது முறையாக தங்கம்மாள் கூவினாள். அந்த குரல் மாடியிலிருந்து படிகளில் தாவி முன்னுரையில் நுழைந்து குழாய் கொட்டிய தண்ணீருக்குள் தாளம் போட்ட பாத்திரங்கள் எழுப்பிய ஒளியுடன் மறைந்து விட்டது. மாதவி வேறுலகில் எங்கேயோ ஒரு எண்ணங்கள் இடையே வளைய வந்து கொண்டிருந்தாள். 12 ஆண்டுகளுக்கு முன்னர் இதுபோல் ஒரு நாள் மாலை நேரம். இடையில் அழுக்கு பாவாடை, கழுத்தோரம் எண்ணெய் பிசுக்கேறிய சட்டை, நீண்ட தூரம் புகைவண்டி பயணம் செய்த சலித்த முகம், பரட்டத்தலை. இந்த தோற்றத்தில் இடையில் தகரப்பெட்டி ஒன்றை இடுக்கிக் கொண்டு மெல்ல அந்த பழைய வீட்டின் முன்னரையினுள் வந்து நின்றாள் மாதவி. அவளை அழைத்து வந்திருந்த பரமசிவம் ஒரு அப்பாவி. சேர வேண்டிய இடத்தில் அவளை சேர்த்து விட வேண்டும் என்ற ஆவலில் நேரே ரயில் நிலையத்திலிருந்து அங்கு அழைத்து வந்து விட்டார். தலையை வாரி முகத்தை கழுவி சீர்படுத்தி சுத்தமான துணி அணிவித்து அழைத்து வர வேண்டும் என்ற எண்ணமே அவருக்கு இயலவில்லை. மாதவிக்கு அப்போது 7 வயது. வறுமையில் ஒடுங்கிய உடல், 5 வயது சிறுமி போல் தோற்றம். ஆனால் 50 வயது உடைவில் கூட சமாளிக்க இயலாத துன்ப சுமை அந்த பிஞ்சு உள்ளத்தில். பிறந்த உடனேயே அவளை தவிக்க விட்டு தாய் போய்விட்டிருந்தாள். அவள் வருவதற்கு சில தினங்களுக்கு முன் அவள் தந்தையும் போய்விட்டார். அவர் இறந்த கதையை வரகனூர் வாசிகள் வாய்வழிக்க பேசினார்கள், அனுதாபப்பட்டு பேசினார்கள். எல்லாம் வாயளவில். உதவிக்கு தான் யாரும் முன்வரவில்லை. பள்ளிக்கூட வாத்தியார் கோதண்டம் நல்ல மனிதர். காவிரி ஆற்று வெள்ளத்தில் தத்தளித்த சிறுவன் ஒருவனை காப்பாற்ற போய் ஆட்டோடு போய்விட்டார். பச்சிளங்குழந்தை மாதவி. இப்போது அவளை யார் காப்பாற்றப் போகிறார்களோ? சோ சோ பாவம். பரிதாபப்பட்டவர்களின் வார்த்தைகள் அழுதழுது கன்னத்தில் ஓடி இவளது கண்ணீரை துடைக்கவில்லை. அதற்கு பதில் அவளது அவல நிலையை புரிந்து கொள்ள முடியாத ஒரு திகிலைத்தான் அவள் உள்ளத்தில் உருவாக்கியது. நான் அனாதை, எனக்கு யாருமில்லை என அவள் இதயம் பயத்தில் துடித்தது. கோதண்டம் வரகனூர் மக்களுக்கு செய்த சேவைக்கு கிடைத்த பரிசு
மரணம், மகளுக்கு அவர் விட்டுப்போன சொத்து, வறுமை, தனிமை எனும் கொடுமை. வரகனூர் மக்களில் ஒரே ஒருத்தருக்கு மட்டும் அனுதாப வார்த்தையை பேசிக்கொண்டிருக்க பொழுது மீதி கதையை நாளை பார்ப்போம்.